அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நமது ஆரம்ப வகுப்பை இன்று நாம் தொடர்போம். இப்போ இலங்கையில் அ நமது தியானத்தை தொடர்பவர்கள் பல பேரை நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம். அனைவரும் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். அ நாம் ஸ்ரீ மாதாஜிக்கு முதலில் அதற்கு நமது இதயபூர்வமான ஆனந்த கோடி நன்றிகளை நாம் தெரிவிக்க வேண்டும். அன்னையின் பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. ஒரு அன்பர் எழுதியிருந்தார், எங்கும் இறை அருளை உணர முடிகின்றது, எம்மை சுற்றி இறை அருளை உணர முடிகின்றது, எங்கும் தெய்வீகத்தை உணர முடிகின்றது என்று எழுதியிருந்தார். மட்டக்களப்பிலிருந்து. இன்று நாம் எமது ஆரம்ப வகுப்பை தொடருவோம். ஆரம்ப வகுப்பில் நாம் ஒவ்வொரு சக்கரங்களாக மேலதிகமாக ஆழமாக பார்த்து கொண்டு போகின்றோம். இறுதிய சக்கரத்தில் வந்திருக்கின்றோம். வலது இருதயத்தை பற்றி பார்த்தோம். இன்று நாம் இலங்கையில் இந்த மாபெரும் பஞ்ச தனிமங்களின் சுத்திகரிப்பு நடைபெற்றது. பூமி பூமி தத்துவம், நீர் தத்துவம், வாயு தத்துவம், ஆகாயம், நெருப்பு தத்துவம், இவை முழுமையாக தெய்வீகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்குபவை. அவர்களின் சக்தியை வெளிப்படுத்தினால் நாம் மாத்திரம் நமக்கும் அப்பால் ஒரு மாபெரும் அன்பு சக்தி இருக்கின்றது. அதை பறைசாற்றி விட்டு, அதாவது அறிவித்து விட்டு சென்று விட்டார்கள். நாம் அதை உணர வேண்டும். இலங்கையின் ஆத்ம முன்னேற்றம் இது உண்மையில் இலங்கையின் ஆத்ம முன்னேற்றம். இலங்கை ஆத்ம முன்னேற்ற பாதையை நோக்கி செல்கின்றது. எனவே தூய்மைப்படுத்தியே ஆக வேண்டும். அந்த நிலம் தூய்மைப்பட்டே ஆக வேண்டும். எனவே நாம் இலங்கைக்காக பிரார்த்திப்போம். இந்த நிகழ்வு அனைவரிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதை அழிவாக எடுக்காது இலங்கை தூய்மைப்படுவதற்கான ஒரு நிகழ்வாக நாம் எடுப்போம். அதுவே உண்மையும் கூட. இவை அனைத்து மக்களின் மனதிலும் ஒரு நிரந்தரமான மாற்றத்தை, நல் மாற்றத்தை கொண்டு வரட்டும். அவர்களுடைய கவனம் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு இறை சக்தி நம்மிடம் இருக்கின்றது. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்றது. அந்த சக்தி நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை நல்வழியில் கொண்டு செல்ல முயற்சிக்கின்றது. நாம் சிறிது நமது கவனத்தை அங்கு திருப்ப வேண்டும். எனவே அனைவருக்காகவும் பிரார்த்தித்து நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். இன்று நாம் நமது இடது நாடி, வலது நாடி
சுத்திகரித்தலை நாம் செய்வோம். கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து உச்சிக்குழி பிரம்மராந்திரம் வழியாக முதலில் பிரம்மராந்திரத்தை தளர்வடைய செய்து விரிவடைய செய்வோம். அதன் ஊடாக எமது இருதய பீடம், இருதய பீடத்தில் இருதயத்தை நாம் திறப்போம். நமது இருதய பீடத்தை திறப்போம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை அன்புக்கு, இறை சக்திக்கு நமது இருதயத்தில் தூய்மை, நேர்மை, உண்மையை வேண்டுவோம். நாம் தூய்மையாக இருக்க முயற்சிப்போம். தூய்மை என்றால் அந்த களங்கம் இல்லாத குழந்தைகள் போன்ற தூய்மை, நேர்மை, நாம் நேர்மையாக இருப்போம். நேர்மையோடு எம்மை எதிர்கொள்வோம். எமக்குள் பலவீனங்கள், முட்டாள்தனங்கள், இன்னமும் அசுர குணங்கள், ஆத்மாக்கு எதிரானவை இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவற்றை கண்டு, இனம் கண்டு அவற்றை எம்மிடமிருந்து வெளியேற்ற பிரார்த்திப்போம். இனம் கண்டு கொண்டாலே அது எம்மிடமிருந்து ஓடிவிடும். ஏனென்றால் இந்த தூய விருப்பம், நான் தூய்மைப்பட வேண்டும் என்ற அந்த தூய விருப்பம் உள்ள ஒருவரிடம் அவை நிற்க முடியாது, பலமிழந்து போகின்றது. அதுவும் எமது குரு ஸ்ரீ மாதாஜியின் முன்பாக. மற்றும் நாம் உண்மையாக இருப்போம். இந்த தியானத்தில் நாம் உண்மையாக இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பலத்தை பெறுவோம், ஞானத்தை பெறுவோம். இந்த பலமும் ஞானமும் இருந்துவிட்டால் நாம் முழுவதுமாக முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும். இருதயத்தை திறப்போம். அதன் கீழாக எமது தியான அறை சகஸ்ராரம் 1000 நரம்புகளின் முடிவு. அந்த 1000 நரம்புகளையும் தளர்வடைய செய்வோம். இப்பொழுது கவனம் எமது சுவாசத்தோடு அமைதி அடைவதை நாம் காணலாம். இந்நிலையில் கவனம் இலகுவாக சுழுமுனை நாடி வழியாக கீழ் நோக்கி மூலாதாரம் வரை கொண்டு செல்வோம். இலகுவாக அது தானாக செல்ல வேண்டும். செல்ல விட்டு விடுவோம். மேலும் மேல்முகமாக எமது கவனம் எமது தலைக்கு மேல் இலகுவாக செல்வதை நாம் காணலாம். இப்பொழுது கைகளில் 10 விரல்கள் சஹஸ்ராரம் மூலாதார இருப்பிடத்தில் கவனத்தை வைப்போம். கைகளில் குளிர்மையை நாம் உணரலாம். அந்த குளிர்மை கையூடாக நமது விசுதி சக்கரத்துக்கு செல்லட்டும்.
இந்நிலையில் எம்மை முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்திக்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். எமது இருதயம், உள்ளம், மனம், நரம்புகள், நாடிகள், சக்கரங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துவோம். இந்த வெளிப்படுத்திய நிலையில் நன்றாக மூச்சை சஹஸ்ராரம் வழியாக உள்ளெடுப்போம். எமது நடு இருதயத்தில் பிடித்து வைத்து பின்பு வெளிவிடுவோம். சிறிது நேரம் காத்திருப்போம். என்றும் ஒரு ஆழமான மூச்சை உள்ளெடுத்து நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தி, ஜகத்தின் தாய், ஜகத்தம்பா 12 முறை மா ஜெகதம்பா சொல்லுவோம். மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. மூச்சை வெளிவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருப்போம். மீண்டும் ஒரு முறை மூச்சை நன்றாக உள்ளிழுப்போம். நடுநெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். வெளிவிடுவோம். இப்பொழுது சிறிது நேரம் எம்மை கவனிப்போம். சாட்சி பாவ நிலை. எம்மை சாட்சி பாவமாக நாம் கவனிப்போம். என்ன நடக்கின்றது? பிரமராந்திரம், இருதய பீடம், சஹஸ்ராரம், சுழுமுனை நாடி, மூலாதாரம், கைகளில் 7 சக்கரங்களின் இருப்பிடம், எமது விசுத்தி சக்கரம். இப்பொழுது குடலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகர், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார. கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிச்சி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம்.
Let us all meditate now. There is Let us all meditate now. There is no நமது இடது கை ஸ்ரீமாத்திச்சியை நோக்கி, வலது கை பூமியை நோக்கி வைப்போம். நமது மூலாதார சக்கரத்தில் முதலில் கவனத்தை வைப்போம். மூலாதாரம் 4 இதழ் தியானம் அனைவரும் வீட்டில் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். முதலாவது இதழ் பூமியை நோக்கி செல்கின்றது. தூய்மை. இரண்டாவது இதழ் இடது பக்கமாக செல்கின்றது. நமக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் ஆளும் திறன், வெளியிலிருந்து நம்மை தாக்கும் தீய சக்திகளை ஆளும் திறன். இந்த ஆளும் திறன் நமக்கு ஸ்ரீ கார்த்திகேயரால் கிடைக்கின்றது. ஸ்ரீ கணேஷா அந்த திறனை நமக்குள் ஒளியூட்டுகின்றார். அந்த திறனை நாம் வெளிப்படுத்துவது ஸ்ரீ கார்த்திகேயரின் சக்தியாகும். மூன்றாவது இதழ் நமது வலது பக்கம் செல்கின்றது. ஞானம், அறிவு, தூய்மையான தெய்வீக ஞானம். நமது இரண்டாவது இதழில் நாம் எமக்குள் இருக்கும் தீய சக்திகளை ஆளும் திறன் வரும்போது அவற்றை நாம் ஆளுகின்றோம். அவை நம்மிடமிருந்து விலகுகின்றது. ஆத்மா பிரகாசிக்கின்றது. ஆத்மா ஆளுமை பிரகாசிக்கின்றது. தன் நம்பிக்கை வருகின்றது. வலது பக்கம் செல்லும் இதழ் தெய்வீக தூய ஞானம். இந்த ஞானம் புத்தகங்களை படிப்பதால் நமக்கு கிடைப்பதல்ல. தியானம் மூலமாக நமது ஆத்ம அனுபவங்கள், திவ்ய அனுபவங்கள் மூலம் நமக்குள் கிடைக்கும் ஞானம். இந்த திவ்ய அனுபவங்கள் நமக்கு ஞானத்தை தருகின்றது. நாம் தெய்வீகத்தை உணர ஆரம்பிக்கின்றோம். இதனால் நமக்கு தெய்வீக நம்பிக்கை வளர ஆரம்பிக்கின்றது. இந்த திவ்ய அனுபவங்கள் மூலமாக தெய்வீக நம்பிக்கை நமக்கு வளர ஆரம்பிக்கின்றது. நான்காவது இதழ் நமது சஸ்ராரத்தை நோக்கி செல்லும் இதழ். இந்த தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை இரண்டும் நமக்கு பாதுகாப்புணர்வை தருகின்றது. முழுமையாக நமக்குள் ஒரு தன் நம்பிக்கை, துணிவு, இறை நம்பிக்கை, பாதுகாப்பு உணர்வு எமது பயம் அனைத்தையும் போக்கி விடுகின்றது. இந்த பயமில்லாத நிலையில் நாம் இந்த ஆத்ம நிலை,
அறிவுபூர்வமான நிலை, ஞான நிலை. இந்நிலையில் நாம் தெய்வீகத்தை நன்றாக உணர்ந்து, எம்மை உணர்ந்து, தெய்வீகத்தை நன்றாக உணர்ந்து, முழுமையான சரணாகதி நிலையில், அந்த ஆனந்த நிலையில் இருக்க நாமாக தயாராகின்றோம். இந்த அனுபவங்களை நாம் வாழ்வில் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த நிலையின் ஆனந்தத்தை, அந்நிலையே நாம் இறைவனின் அன்பை முழுமையாக உணரும் நிலை. இந்த நிலையே எம்மை வளம்படுத்துகின்றது ஒவ்வொரு நாளும். எமக்கு மங்களகரமான நிலை, தூய்மையான நிலை எம்மை வளம்படுத்துகின்றது. எமக்கு தேவையான சக்தியை தருகின்றது, ஞானத்தை தருகின்றது. எம்மை ஆத்ம முன்னேற்றத்தில் எடுத்து செல்கின்றது. இப்பொழுது எமது கவனத்தை இடது மூலாதாரத்தில் வைப்போம். எமது இடது பக்கம் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் குழந்தை போல் கள்ளம் கபடம் இல்லாது இருக்கின்றேன். நீங்கள் மெழுகுதிரியை கொளுத்தி உங்கள் கையில் மூலாதார பகுதியை ஒளிக்கு முன்னால் வையுங்கள். உள்ளம் கை மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள பகுதியை அந்த ஒளிபடுமாறு அந்த மெழுகுதிரி சுவாலைக்கு கிட்ட நீங்க வைத்து, வலது கை பூமியில் வைத்து, கண்கள் திறந்து ஸ்ரீ மாதாஜியை பார்க்கட்டும். நாம் ஸ்ரீ மாதாஜிக்கு சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் குழந்தை போல் கள்ளம் கபடம் இல்லாது இருக்கின்றேன். அனைத்தும் ஸ்ரீ மாதாஜியின் அருளால் நமக்கு கிடைத்தது. பிரார்த்தனையை கூறிய பின்பு நாம் கவனிப்போம். எமது பிரம்மராந்திரத்தில் இருந்து கொண்டு ஸ்ரீ மாதாஜியின் முன்பாக நாம் இந்த சுத்திகரிப்பை செய்கின்றோம். எனவே எந்த கவலையும் தேவையில்லை. சூடாக இருக்கலாம், குளிராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் உம்மை முழுமையாக திறந்து விட்டு விடுவோம். அது எதுவானாலும் அது சுத்திகரிப்பே. ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு சிறு குழந்தை போல் கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாது தூய்மையாக இருக்கின்றேன். இப்பொழுது எமது கட்டை விரலில் ஒளிபடுமாறு சுவாலைக்கு கிட்ட வைப்போம். இடது கை கட்டை விரல், இது எமது இடது சுவாதிஷ்டானம். இதில் நாம் இந்த உறுதிமொழியை சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் இறைவனிடமிருந்து வரும் தூய அறிவாக இருக்கின்றேன். உங்கள் அருளால் நானே அந்த தூய ஞானமாக இருக்கின்றேன். இந்த உறுதிமொழியை சொல்லும் பொழுது மற்றவைக்கு இடமில்லை. தன்னம்பிக்கையோடு சொல்ல வேண்டும், ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் தூய தெய்வீக அறிவாக இருக்கின்றேன்.
பிரார்த்தித்த பின்பு நாம் அவதானிப்போம். பிரம்மராந்திரத்தை நாம் தளர்வாக வைத்துக் கொள்வோம். இப்பொழுது எமது நடுவிரல் ஒளிபடுமாறு சுவாலைக்கு முன்பாக வைப்போம். எமது இடது நாபி, இதில் நாம் தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் அமைதியாகவும் எனது வாழ்வில் அமைதியாகவும் மன நிறைவோடும் தாராள மனதோடும் இருக்கின்றேன். ஸ்ரீ மாதாஜி, நான் தங்களிடம் வந்த பின்பு முழு மன அமைதியோடு முழு மன நிறைவோடு தாராள குணத்தோடு இருக்கின்றேன். நமது சிரசு பிரம்மராந்திரத்தை தளர்வாக வைத்திருப்போம். திறந்து வைத்திருப்போம். தளர்வடைய செய்து திறந்து வைத்திருப்போம். இப்பொழுது நமது சின்ன விரல், கடைசி விரல் இருதயம், இடது இருதயம், அதை சுவாலைக்கு கிட்ட ஒளிபடுமாறு வைப்போம். இதில் பிரார்த்திப்போம், ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. உங்கள் அருளால் நான் எனது ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். தாயே, மிக இலகுவாக என்னை அந்த நிலைக்கு எடுத்துச் சென்றீர்கள். உங்கள் அருளால் நான் தங்களுடைய தாய் அன்பை, அந்த தெய்வீகமான தூய்மையான தன்னலமற்ற தாய் அன்பை வெளிப்படுத்தும் கருவியாக இருக்கின்றேன். தாயே, எனக்கு தாயாக, தெய்வீக தாயாக, தெய்வீக குருவாக வந்து எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்தீர்கள். நான் தங்களின் குழந்தையாக தங்களுடைய பண்புகளை, குணங்களை நான் பெற்றுக்கொண்டேன். நானும் தங்களுடைய அன்பை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக இருக்கின்றேன். தங்களுடைய அருளால். ஸ்ரீ மாதாஜி, நான் எனது ஆத்மாக்கு எதிராக ஏதாவது தவறுகள் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தால் அவற்றை மன்னித்து விடுங்கள் தாயே. கைகளால், கால்களால், எனது மனதால், உடலால் செய்த தவறுகள், எனது காதுகளால், கண்களால், எனது மனதால், எண்ணங்களால் நான் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் தாயே. நான் செய்தவை, நீ செய்ய இருப்பவை அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். தாங்களே கருணா மூர்த்தி ஆவீர்கள் தாயே. எனக்கு உங்களுடைய கருணையை தந்தருளும்.
பிரம்மராந்திரத்தை தளர்வாக வைத்துக் கொள்வோம். பிரம்மராந்திரத்தை தளர்வடைய செய்து திறந்து வைத்துக் கொள்வோம். இப்பொழுது எமது இடது விசுதி ஆள்காட்டி விரலை சுவாலைக்கு முன்பாக ஒளிபடுமாறு வைத்துக் கொள்வோம். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி தங்களிடம் வந்து நான் எனது ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு தூய ஆத்மா. தங்கள் அருளால் நான் எந்த குற்ற உணர்வும் அறியேன் தாயே. எனது கடந்த கால தவறுகள் அனைத்தையும் தாங்கள் மன்னித்து விட்டீர்கள். என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு தகுதியை தந்து எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை இலகுவாக தந்து என்னை கண்ணியப்படுத்தினீர்கள் தாயே. என்னிடம் எந்த குற்ற உணர்வும் இல்லை. தங்கள் அன்புக்கு முன்னால் எனது குற்றங்கள் அனைத்தும் கரைந்து விட்டது தாயே. தாங்கள் எனக்கு வேண்டிய பலம் ஞானம் அனைத்தையும் தந்து விட்டீர்கள் தாயே. நான் என் தவறுகளை திரித்து என்னை எதிர்கொள்ளும் திறனை எனக்கு தந்தீர்கள் தாயே. நானே எனக்கு குருவாக இருக்க செய்தீர்கள். நான் குற்ற உணர்வை விடுத்து அந்த சுயமரியாதையை நான் வெளிப்படுத்தி அந்த சுயமரியாதை மூலம் உலகம் தங்களை அறிந்து கொள்ளட்டும் தாயே. நான் தங்கள் குழந்தை, தங்களுடைய பண்பை பிரதிபலிக்கும் குழந்தை என்பதை உலகம் அறியட்டும் தாயே. நீங்களே எனது சுயமரியாதை. உங்கள் அருளால் எனது சுயமரியாதையை காத்து அருளினீர்கள் தாயே. அந்த சுயமரியாதையோடு நாம் தலை நிமிர்ந்து நிற்க வைத்தீர்கள் தாயே. இப்பொழுது நமது மோதிர விரல், இடது கை மோதிர விரலை ஒளிக்கு முன்னால் வைப்போம். ஒளிப்படுமாறு வைப்போம். இதில் பிரார்த்திப்போம். இது நமது இடது ஆகிய சக்கரம். இதில் நமது பின்பக்க ஆகிய சக்கரம் மற்றும் இடது பக்கம், இடது ஆகிய சக்கரம், வலது பக்க தலைப்பகுதி. இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் எனது கர்மாக்களை மன்னித்து விடுங்கள் தாயே. எனது நாட்டின் கர்மாக்கள், எனது முன்னோரின் கர்மாக்கள், நமது உற்றார் உறவினர் சமூகத்தின் கர்மாக்கள், நான் முற்பிறப்பில் செய்த கர்மாக்கள், இந்த பிறப்பில் தெரிந்தோ தெரியாமல் செய்த கர்மாக்கள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து விடுங்கள் தாயே. இந்த கர்மாக்களால் நான் எனக்கு துன்பம் இழைத்து, அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் துன்பம் இழைத்திருக்கின்றேன். அனைவரையும் அந்த துன்பத்திலிருந்து, அந்த துன்பத்தின் தாக்கங்களில் இருந்து விமோசனம் தர வல்லவர் தாங்கள் ஒருவரே தாயே. தங்கள் கருணையே தம்மை அதிலிருந்து விடுவிக்க முடியும். இனிமேலும் மேலும் மேலும் தவறுகள் செய்யாது எம்மை காத்தருளுங்கள் தாயே.
எமது கடந்த காலத்தை நாம் முழுமையாக சரணாகதி செய்கின்றோம். கடந்த காலத்தில் எமது வாழ்க்கை, தவறான வாழ்க்கை, பிழையான எண்ணங்கள், தவறான நபர்களை நபர்களை மற்றும் புத்தகங்களை வாசித்ததால் நாம் பெற்றுக்கொண்ட தவறான கருத்துக்கள், மனக்கட்டுப்பாடுகள், கொள்கைகள், மன இறுக்கங்கள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்கின்றோம். எமது மமகாரத்தை முழுமையாக தங்களிடம் சரணடைகின்றோம். தாயே, எமது மகத் மானசா தாங்களே தாயே. எமது மனக்கட்டுப்பாடு ஒன்றே ஒன்று. நான் ஒரு தூய ஆத்மா. தங்களை பிரதிபலிக்கும் ஒரு சிறு துளி ஆத்மா நான். என்னை பிரதிபலிக்கும் குழந்தை நான். அதுவே எனது ஒரே அடையாளம் இந்த உலகில். எனக்கு குலம் இல்லை, கோத்திரம் இல்லை, சமயம் இல்லை, சாதி இல்லை, மதம் இல்லை, நாடில்லை. நான் ஒரு தூய ஆத்மா. தங்களின் ஒரு சிறு துளி பாகம். அந்த உன்னத நிலையை எனக்கு தந்தருளியமைக்கு எனது இதயபூர்வமான நன்றிகள் தாயே. தங்கள் அருளால் நான் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு ஏற்படும் அனைத்து தடங்கள், சவால்களையும் நான் வெற்றி கொள்வேன். ஏனென்றால் ஆத்ம விழிப்புணர்வின் பின்பு எனக்கு வரும் சவால்கள் அனைத்தும் தாயே தாங்கள் தருவது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய குழந்தையை பலமாக்குவதற்காக எனக்கு முன்னால் நீங்கள் வைத்துவிட்டு அதிலிருந்து என்னை மீட்டெடுப்பதும் தாங்கள் தானே தாயே. இப்பொழுது நமது நடு உள்ளம் கையில் ஒளிப்படுமாறு வைப்போம். சஹஸ்ராரம். நமது வலது நாடியில் ஸ்ரீ மகாகாளி பைரவநாத். நமது குண்டலினி எண்ணெயின் ஒரு சக்தியான மகாகாளி சக்தி, அவருடைய புதல்வன் பைரவநாத். அவரே நமது இடது நாடியை ஒளியை கையில் பிடித்து கொண்டு ஒளியூட்டி அதில் ஒளிந்திருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவற்றை அழிப்பவர். அவருடைய மந்திரம் நாம் எடுப்போம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः.
கையை இப்பொழுது நாம் மடியில் வைத்து சிறிது நேரம் கவனிப்போம். நமது பிரம்மராந்திரம் தளர்வடைந்து திறந்த நிலையில் நாம் வைத்திருப்போம். இடது கை 7 சக்கரங்களின் இருப்பிடங்களில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். முடியாவிட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் இவ்வாறு தொடர்ந்து ஒரு கிழமை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உணரலாம். இப்பொழுது நமது வலது கையையும் நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது நமது வலது நாடியை நாம் சுத்திகரிப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்பு மூலம். இப்பொழுது நாம் நமது கால்களை உப்பு நீரில் வைப்போம். சமுத்திர தேவரை நாம் பிரார்த்தித்து நமது கால்களை தண்ணீருக்குள் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, இந்த உப்பு நீர் கடல் நீரின் சக்தியை கொண்டு நம்மை சுத்திகரிக்க அருள் புரியுங்கள் தாயே. இப்பொழுது வலது கை மடியில் இடது கை பூமியை நோக்கி வைப்போம். நமது வலது மூலாதாரம் நமது வலது நாடி நமக்கு தெரியும் தெய்வீக நம்பிக்கை. இடது நாடி தன்னம்பிக்கை, வலது நாடி தெய்வீக நம்பிக்கை. இந்த ரெண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். அது வலது மூலாதாரத்தில் நாம் தெய்வீக நம்பிக்கையோடு சொல்லுவோம், ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து
வெளியிலிருந்து என்னை தாக்கும் தீய சக்திகளை அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே தாயே. இப்பொழுது நமது வலது சுவாதிஸ்தானம், நமது இடது கையை அடி வயிற்றின் கீழ் பகுதி வலது சுவாதிஸ்தானத்தில் வைப்போம். வலது பக்கம். இதில் நாம் சொல்லுவோம், ஒன்றும் தாயே, நான் ஒன்றும் செய்வதில்லை. தாங்களே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றீர்கள். எனது கவனத்தின் தூய்மை தாங்களே தாயே. எனது கவனத்தை பாதுகாப்பவர் தாங்களே தாயே. எனது கவனத்தின் சக்தியும் தாங்களே தாயே. எனது கவனத்தின் தெய்வமும் தாங்களே தாயே. எனது கவனம் எங்கு இருக்கின்றது? எனது கவனத்தை முழுமையாக பாதுகாத்து எனது கவனத்தின் தூய்மையாக, கவனத்தின் சக்தியாக, கவனத்தின் தெய்வமாக இருப்பவர் தாங்களே தாய். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தாங்களே செய்பவர். நான் தங்களின் ஒரு பாகம் ஆவேன். இப்பொழுது எமது இடது கையை வலது நாபிக்கு எடுத்துச் செல்வோம். வலது நாபியில் நாம் சொல்லுவோம், தாயே, எனது கண்ணியம் தாங்களே ஆவீர்கள். நான் இப்பொழுது தங்களை பின்பற்றும் ஒரு சீடர். நீங்களே எனது குரு. இதுவே எனது கண்ணியமா? நான் உங்களின் ஒரு பாகம் ஆவேன். நீங்களே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்பவர். எனது பிரச்சனைகள் அனைத்தையும், எனது வாழ்வை முழுமையாக கவனித்துக் கொள்பவர் தாங்களே. எனது பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உறவுகளான பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, எனது உடல், மன
பிரச்சனைகள், நோய்கள் மற்றும் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கான இந்த வரும் தடைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் பார்த்துக் கொள்பவர் தாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை. நான் தங்களின் ஒரு பாகம் ஆகும். தாங்களே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்பவர். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனது குரு ஆவீர்கள். இப்பொழுது நமது கையை கல்லீரலில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது கல்லீரலை முழுமையாக பலப்படுத்தி தாருங்கள் தாயே. எனது மன தொழிற்பாடுகள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், எண்ணங்கள், அதீத மன தொழிற்பாடு, அதீத உடல் தொழிற்பாடு, பயம், அமைதியின்மை காரணமாக ஏற்படும் மன தொழிற்பாடு, உடல் தொழிற்பாடுகளால் நான் எனது கல்லீரலுக்கு தீங்கு செய்திருக்கிறேன் தாயே. மற்றும் எனது பிழையான உணவு பழக்க வழக்கங்களால் எனது கல்லீரலுக்கு நான் தீங்கு செய்திருக்கிறேன் தாயே. என்னை மன்னித்து எனது கல்லீரலை தங்கள் அன்பால் நிரப்பி சீரமைத்து தாருங்கள். எனது கல்லீரலின் முக்கியமான அனைத்து தொழிற்பாடுகளையும் தாங்களே சீரமைத்து தாருங்கள் தாயே. கல்லீரலே எனது கவனத்தின் இருப்பிடமாகும். எனது கவனம் தாங்களே தாயே. தங்கள் அன்பால் எனது கல்லீரலை குளிர்வித்து தாருங்கள் தாயே. இப்பொழுது நமது கையை வலது இருதயத்தில் வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது இதயத்துக்கு வந்தருளுங்கள் தாயே. தாங்களே எனது கடமை உணர்வாவீர்கள். தாங்களே என்னை நல்லொழுக்கத்திலிருந்தும் தர்மத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பவர். நல்லொழுக்கத்தின் எல்லையிலும் தர்மத்தின் எல்லையிலும் இருந்து நான் அவற்றிலிருந்து வலுவாது எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே தாயே. அந்த தந்தையின் பாதுகாப்பை எனக்கு தருபவர் தாங்களே தாயே. எனக்குள் முழுமையான பணிவு, அமைதி, நல்லொழுக்கம்,
தர்ம நெறி என்பவற்றை எனக்கு தந்தருள்பவர் தாங்களே தாயே. தாங்களே எனக்குள் அந்த பணிவாக, நல்லொழுக்கமாக, தர்மமாக, கடமை உணர்வாக எனக்குள் இருக்கின்றீர்கள் தாயே. இருந்து என்னை பாதுகாக்கின்றீர்கள். இப்பொழுது நமது கையை வலது விசூதி சக்கரத்தில் வைப்போம். வலது பக்கம். மாதாஜி, எனக்குள் எனது ஆத்மாவாக, எனது ஜீவனாக, எனக்குள் இருக்கும் பலம், ஞானம், தெய்வீக அறிவு அனைத்துமாக எனக்குள் இருப்பவர் தாங்களே. அதுவே எனது தெய்வீகமாகும். எனக்குள் தெய்வீகமாக குண்டலினி தாயாக பிரதிபலிப்பவர் தாங்களே தாயே. இந்த ஆத்மாவின் ஒளி என் மூலமாக இந்த உலகுக்கு பிரகாசிக்க செய்பவர் நாங்களே தாயே. எனது வார்த்தைகளிலும் எனது நடத்தைகளிலும் தாங்களே இனிமையாக வெளிப்பட்டு அந்த ஆத்ம பலம், ஆத்ம ஞானம், ஆத்ம ஒளியை நான் வெளிப்படுத்த செய்பவர் தாங்களே தாயே. தாங்களே எனது இனிமையான வார்த்தை, இனிமையான நடத்தை, நடை, உடை, பாவனை, எனது வாழ்க்கை முறை அனைத்திலும் தாங்களே வெளிப்படுகின்றீர்கள் தாயே. மற்றவர்களுக்கு முழுமையான மரியாதை கொடுத்து நான் இந்த அன்பை வெளிப்படுத்த, இந்த ஆத்ம ஒளியை வெளிப்படுத்த எனக்கு ஞானமாக இருந்த அருள்பவர் தாங்களே தாயே. இப்பொழுது நமது இடது கையை வலது பக்க தலையில் வைப்போம். நமது வலது ஆகிய சக்கரம். இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். நான் எனது அகங்காரத்தை முழுமையாக தங்களிடம் சரணாகதி செய்கின்றேன். எனக்கு இந்த அகங்காரம் வேண்டாம் தாயே. இவை அனைத்தும் எனது மமகாரம், அகங்காரம், நான் என்ற அகங்காரம், நான் தனித்தவன் என்ற அகங்காரம், நான் முழுமையின் ஒரு அங்கம் என்றதை மறந்து என்னை இயக்கும் இந்த அகங்காரம் எனக்கு தேவையில்லை தாயே. நான் சரணாகதி செய்கின்றேன். இந்த அகங்காரத்துக்கு பதிலாக ஸ்ரீ கார்த்திகேயரின் நற்பண்புகள், தீய சக்திகளை ஆளும் திறனை எனக்கு தந்தருளுங்கள்.
ஸ்ரீ சீதாராமா அவர்களின் நற்பண்புகளை எனக்கு தந்தருளுங்கள். அவற்றின் நற்பண்புகளான பணிவு, அன்பு, அறிவு, நன்னடத்தை, தர்மம் இவற்றை தந்து நான் எனது கடமைகளை சரிவர எனக்கு அருள் புரியுங்கள் தாயே. இப்பொழுது எமது இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஆகாய தத்துவம் ஸ்ரீ ஹனுமான, ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமான. ஸ்ரீ ஹனுமான எமது மனச்சாட்சியில் இருந்து கொண்டு எமக்கு சரிபிழை தெரிவித்து எமது அகங்காரத்தை அழித்து எம்மை பாதுகாப்பவர் ஸ்ரீ ஹனுமான. ஸ்ரீ மகா சரஸ்வதியால் கவனிக்கப்படுபவர் ஸ்ரீ ஹனுமான. எமக்கு ஞானத்தை தருகின்றார், பலத்தை தருகின்றார், ஞானத்தை தருகின்றார். அதுவே எமது வலது நாடியின் பலம், அகங்காரம் அல்ல. ஸ்ரீ ஹனுமானின் பக்தி நிறைந்த பலம் ஞானம். எவ்வாறு ஸ்ரீராமருக்கு சரணாகதி அடைகின்றார், அந்த சரணாகதியே எமது பலமா. முழு சரணாகதியோடு ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமான மந்திரம் சொல்லுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महासरस्वती हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. அது எமது இரு கைகளையும் இறுதிய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். எமது நடுநாடி ஸ்ரீ மகாலட்சுமி கணேச சக்தி, எமது யோக சக்தி, ஞான சக்தி. எமது முழு கவனத்தையும் பிரம்மராந்திரத்தில் வைத்து சுழுமுனை நாடியை அவதானிப்போம். 10 விரல்கள், உள்ளம் கை மூலாதாரத்தை கவனிப்போம். அதிர்ச்சி உங்களுடைய அன்பை, தெய்வீக அன்பை நான் ஒவ்வொரு கணமும் உணரச் செய்யுங்கள் தாயே.
महालक्ष्मी गणेश मन्त्रम् ॐ त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இரு கைகளையும் மடியில் ஆறுதலாக வைத்து முழு கவனத்தையும் இப்பொழுது சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். 1000 இதழ்கள், 1000 நரம்புகள் தளர்வடைய செய்து விரிவடைய செய்து இந்த இறை அன்புக்கு வழிபடுத்துவோம். பிரமாதச்சி, நான் என்னை முழுமையாக வெளிப்படுத்துகின்றேன் தாயே. எனது நாடி நரம்புகள், எனது ஜீவனில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும், சக்கரங்கள், நாடிகள் அனைத்தையும் நான் வெளிப்படுத்துகின்றேன் தாயே. அவை அனைத்தையும் தெய்வீக அன்பால், பரம சைத்தன்யத்தால், குளிர்ந்த நுண் அதிர்வுகளால் நிரப்பி விடுங்க.
இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு 10 நிமிட உரை ஒன்றை நாம் கேட்போம். In meditation, where should we put our consciousness in the body? You don't have to do anything. You just get into it. When the Kundalini crosses over this center, immediately you become thoughtlessly aware. That's a state when you are in the present, neither in the future, not in the past. And then the growth, spiritual growth starts working it out. And suddenly you will find one day that you have touched that depth of your divinity. You don't have to direct yourself at all. The Kundalini itself directs. Does any sort of meditation work? There are so many different forms of meditation. Does any sort of meditation work? No, it does not. We do not meditate. We have to be in meditation. There's difference between the two. You do not meditate before realization. After realization, you are in meditation. So you become thoughtlessly aware. So when you meditate in Sahaja Yoga, you become thoughtlessly aware, and then you start growing into a new awareness or a higher awareness, which you call as doubtless awareness. And that is how you start growing. So the meditation is that you get into meditation. You don't do meditation. And it's such a spontaneous happening. Only thing, you have to learn to be spontaneous. And that's what I find, that in search, people still, though they are out of this illusion, this ocean of illusion, still sometimes their one leg is still there in the ocean, and still they are pulling it out and pushing it back. That should not be. That is only because people don't meditate. Now to say you must meditate, people think it's a kind of a ritual or maybe a kind of a style of sadhana. No. Meditation is for you to go deep down into yourself, to achieve all that your Sahasrara wants to give you, to achieve that height of detachment, of understanding, is only through meditation. So what happens in meditation is that your awareness crosses over Agya, goes above, and is now stationed in the Sahasrara, in thoughtless awareness. Then the reality of Sahasrara, the beauty of Sahasrara starts pouring in your own character, in your own temperament. Unless and until you meditate. Not meditate just to get well or just to feel that I must meditate. But meditation is very important for all of you, that you develop your Sahasrara in such a manner that you imbibe the beauty of your Sahasrara. If you don't use your Sahasrara in this way, after some time you will find Sahasrara will close down, you will have no vibrations, and you will have no understanding of yourself.
So very, very important thing is to meditate. I can immediately make out a person who has been meditating and the one who has not been meditating. Because a person who does not meditate is still thinks that, oh, it's all right, I'm doing this, I'm doing that. Meditation is the only way you can enrich yourself with the beauty of reality. There's no other way. I cannot find any other way but meditation by which you rise into the realm of divinity. For example, I would say that myself, whatever I have done is this, that I have been able to find out a method how to give self-realization to masses. But that doesn't mean that if I give to masses, they are all Sahajogis. No. You must have seen whenever you have your programs, people get realization when I'm there and they come to programs for a while and then they drop out. The reason is they have not meditated. If they had meditated, they would have known what is their quality, what are they. Without meditation, you don't understand what is best for you. So today is a day when you have to promise me that you will meditate every night, every evening, maybe in the morning also. Whenever it is possible, if you can go into meditative mood, you are in contact with this divine power. Then whatever is good for you, whatever good for your society, for your country, all is done by this divine power. You don't have to overpower the divine power. You don't have to order, you don't have to ask. Just if you meditate, you are one with this all-pervading power, which is another great blessings to us. I'm not saying that you go on meditating for hours together, not necessary. But with full faith in yourself and in the divine power. If you work it out, I'm sure it's not difficult to rise to that state of consciousness. That is what we have to achieve. It's possible for men as well as for women. The inner side of yourself, the subtler side of your being, you must allow the Kundalini to go through the Agya. To cross the Agya is a very important thing in modern times. And for that you have to meditate. If you can meditate with complete faith in yourself, this Agya can be opened up with surrendering to the divine. You have to surrender yourself to the divine. And when this Agya opens, you'll be amazed, your Sahasrara is just waiting to transfer, to give you all the help that you need through the all-pervading power. Your connection of Sahasrara with all-pervading power is established. And by that you will be amazed how all these 7 chakras work for you, how they help you, how they try to give you whatever is the real knowledge about everything. But first and foremost is your Sahasrara. Only your Sahasrara can reflect the light of the divine. So your Sahasrara is extremely important. You must meditate to enrich your Sahasrara, to cure it, to make it completely nourished by the Kundalini. There's no need to do many rituals, but meditation and also a little bit of taking bandhan even now today is necessary, I think, when you go out, because still Kali Yuga is working its own pangs and the Satya Yuga is trying to come out. We are the ones who are going to support, look after the Satya Yuga. And that's why the Sahasrara opening is very, very important. It's very important. And those who want to grow should meditate
every day, whatever time you may come home, maybe in the morning, maybe in the evening, any time. But you will know that you are meditating when you can get into thoughtless awareness. Then you will know. Your reaction will be zero. Look at something, you'll just look at it. You won't react because you are thoughtless. You won't react. When that reaction is not there, then everything you'll be surprised is divine. Because reaction is your agas problem. Once you are absolutely thoughtlessly aware, you are one with the divine. So much so that divine takes over every activity, every moment of your life and looks after you. And you feel completely secure, one with the divine, and enjoy the blessings of the divine. May God bless you. என்றும் நமது பிரம்மராந்திரம் இருதய பீடம் சஹஸ்ராரம் தளர்வடைய செய்து திறந்த நிலையில் வைத்திருப்போம். எங்கும் நிறைந்த இந்த தெய்வீக சக்திக்கு நாம் எமது சஹஸ்ராரத்தை வெளிப்படுத்துவோம். இதுவே சரணாகதி நிலை, தியான நிலை, ஆத்ம நிலை. எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை. எந்த சந்தேகங்களும் இல்லாத தியான நிலை. இப்பொழுது இதயபூர்வமாக ஸ்ரீ மாதாஜிக்கு நமது நன்றிகளை தெரிவித்து கோடானு கோடி அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். மீண்டும் இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதிஜி வணங்கி ஸ்ரீமாதிஜியின் உரையை நாம் மீண்டும் கேட்கலாம். தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை அவசியம். அதுவே எம்மை சரணாகதி நிலைக்கு எடுத்து செல்லும், தியான நிலைக்கு எடுத்து செல்லும். அங்கேயே எமக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும், தெய்வீக உதவிகளையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். தெய்வீகத்தால் முழுமையாக கவனிக்கப்படுகின்றோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி.
நம்மோடு இன்று தியானத்தில் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் மூலமாக இணைந்த அன்பர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகள். உங்கள் கேள்விகள் அல்லது கலந்த உரையாட விரும்பினால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கலைக்கலாம்.